எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருந்து வருகிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனின் திருவடிகளை பிடித்து சரணடைந்தால் உடனடியாக அவர்களை காக்க முருகப்பெருமான் ஓடோடி வருவார் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. தற்போதும் பலரின் கனவில் வந்து முருகப்பெருமான் காட்சி தரும் அனுபவங்கள் பல பக்தர்களுக்கு கிடைத்து வருகிறது இல்லையா? சொந்தங்களே, உங்களுக்கும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய கனவு வந்திருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கு சில குறிப்பிட்ட பொருட்களால் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழும் என்பது நம்பிக்கை. தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமானது அபிஷேகம். அனைத்து தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செய்வது முக்கியமானதாக கருதப்படுது. சிவனை அபிஷேக பிரியர் என்று சொல்வதுண்டு. அதே போல் முருகன் என்றால் பால் பஞ்சாமிர்தம் தான் நினைவிற்கு வரும். கோவில்ல சுவாமிக்கு நடக்கிற மொத்த அபிஷேகத்தோட பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு சிலர் செய்வாங்க. இதற்கு சர்வ அபிஷேகம் என்று பொருள். சர்வ அபிஷேகம் சகல விதமான பாவ நிவர்த்தியை தரும் என்பார்கள். இப்படி மொத்தமாக அபிஷேகத்திற்கு பணம் செலுத்த முடியாதவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் குறைகள் தீர்வதற்கு உரிய பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்வதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஒன்று அபிஷேகம் தான். பல தெய்வங்களை வழிபட்ட பலனை தரும் அற்புத தெய்வமான முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் மிகவும் விசேஷம். அதுவும் முருகனுக்குரிய சஷ்டி திதி, வளர்பிறை தேய்பிறை சஷ்டி இரண்டிலுமே சரி, கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. முருகனுக்கு மட்டுமின்றி வேல் வள்ளி தெய்வானைக்கும் அபிஷேகம் செய்வதே இதே பலன் கிடைக்கும். எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகனுக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம் சொந்தங்களே, முருகனுக்குரிய அபிஷேக பொருட்களும் அவற்றின் பலன்களும் ஏதோ. திருமஞ்சனம் தோல் நோய்கள் நீங்கும். பஞ்சாமிர்தம் நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும். பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகும். பால் குடும்ப விருத்தி குல விருத்தி ஏற்படும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். தயிர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சை யம பயத்தை நீக்கும். இளநீர் மனதில் அமைதி குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும். பழ வகைகள் பிரபலமடைய செய்யும். கரும்பு சாறு உடல் நோய்களை நீக்கும். சந்தனம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பன்னீர் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும். விபூதி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மஞ்சள் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். குங்குமம் குலவிருத்தி குடும்பத்தில் சந்தோஷம். இவை அனைத்துமே முருகனுக்கு நாம் இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அந்த வளர்பிறை தேய்பிறை சஷ்டி திதி வரும், அப்புறம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம்லாம் வரும் இல்லையா, அந்த நேரத்துல நீங்க முருகன் கோவில்களுக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது உங்களால முடிந்த அளவுக்கு, என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா அந்த சர்வ அபிஷேகத்தை பண்ணுங்க. அப்படி இல்லையா, இதுதான் நான் உங்களுடைய அந்த வேண்டுதல் அந்த குறைகள் என்ன அது நிவர்த்தி அடைகிறதுக்காக நம்ம ஏதாவது சொன்னோம் இல்லையா, அதுல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகம் பண்ணலாம். சரிங்களா? ஏழைக்கேத்த எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிங்க. முருகனுக்கு இது பண்ணும் அது பண்ணலாம் இல்ல, அபிஷேகம் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதே சமயத்துல நீங்க உள்ளார உள்ள அன்போட அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விடுறீங்க பாத்தீங்களா, அந்த அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளவுதான். முருகன் கிட்ட உரிமையா கேளுங்க, உரிமையா சண்டை போடுங்க, எனக்கு இது வேணும் முருகா அப்படின்னு நினைங்க, கேளுங்க. அதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுங்க. கண்டிப்பாக முருகன் அதை நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய எண்ணங்களுக்கு நிறையவே சக்தி இருக்குங்க. அது பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க முருகன் நினைச்சு வணங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வீடு வாங்கணுமா, சொந்த நிலம் வேணுமா, நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு பைசா கூட இல்லை, நாம எப்படி சொந்த வீடுலாம் வாங்குறது, அது வேணாம், அந்த யோசனையே வேணாம். அவர்கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிடுறீங்களா, அதுக்கான வழிவகைகளை அவரே உருவாக்கி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம வழியை மட்டும்தான் காட்டுவார். நாம தான் அதுல என்ன பண்ணணும், நடக்கணும். சரிங்களா? முருகர் கண்டிப்பாக வழியை காட்டுவார். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அனுபவபூர்வமான உண்மையை தான் நான் சொல்றேன். முருகர் உங்களுக்கான வழியை காட்டுவார், நீங்க அதுல நடந்து போகணும், அவர் கூட துணைக்கு வருவார். ஆனா அந்த முயற்சியும் பயிற்சியும் நம்ம தான் எடுக்கணும். உழைப்பு போடுங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு நீங்க அடிக்கடி போவீங்க அண்ட் முருகரை எந்த அளவுக்கு பிடிக்கும், ஏதாவது உங்க லைஃப்ல முருகர் நடத்தின அந்த அற்புதத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல உங்களோட அற்புதங்களை நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் வீடியோல. சரிங்களா? ஸோ அதை எல்லாரும் கேட்கட்டும்.
நமக்கு நடந்த அந்த அற்புத நிகழ்வு எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டும் கேட்கட்டும், அதே மாதிரி அவங்களும் நம்பிக்கையோட முருகரை வந்து வழிபடுவாங்க இல்லையா, அதுக்காக தான். சரி, ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாமா? மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு, வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.